ஹாய் காய்ஸ், சில் மார்னிங். என்ன தூங்கு முஞ்சோட வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, தூங்கி எழுந்ததும் மீன் கழுவ சொன்னாங்க. ஸோ அதான் வாஷ் பண்ணிட்டு ஃபிஷ் மேரினேட் பண்ணி வைக்க சொன்னாங்க. ஓகே, வாஷ் பண்ணிடலாமா? யாரோ கூப்பிட்டு வந்துச்சு அதான். ஓகே, நிறையா தண்ணி ஊற்றிக்கணும், மீன் முழுக்க அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் திரும்ப அகைன் இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த வாஷ் பண்ண ஃபிஷ் எல்லாமே இருக்கு இல்லையா, அது வந்து அகெயின் வந்து வாஷ் பண்ணணும். என்னென்னா உப்பெல்லாம் போட்டு தயிர், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நான் இப்படி தான் வாஷ் பண்ணுவேன். தயிர் உப்பெல்லாம் போட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன், ஏன்னா அது அந்த வழுவழுப்பு தன்மை போகணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் திரும்பவும் நிறையா தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா தண்ணி வடித்து எடுத்துக்கணும். எடுத்து வச்சதை திரும்ப நல்லா ஒரு அகலமான பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அதுக்கப்புறம் இதுக்குன்னே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட சில்லி பவுடர், அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது சில இடத்துலலாம் படாமல் இருக்கும்ல, அதுக்கு வந்து மறுபடியும் அந்த சில்லி பவுடர் மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது எங்கேயுமே வந்து அது ஸ்ப்ரெட் ஆகாமல் இல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே அது நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். ஓ தெரியல, இந்த இருங்க இப்போ தெரியும். இந்த மாதிரி பார்த்தீங்களா, எங்கேயுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இல்லாமல் இல்லையா, இல்லாமல் இல்லைல்ல. ஸோ வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடணும். பாய் காய்ஸ், ராங்கி.